தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பெருமைகளையும் அழிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமா இந்த அரசாங்கம் மாறிடுச்சுங்கிறது உண்மையாயிடுச்சு. ஏன் தெரியுமா சொல்றேன்? தை மாசம் பிறந்தா என்ன வரும்? தமிழர் திருநாளாம் தை திருநாள், பொங்கல் பண்டிகை வரும். இதை என்ன சொல்லுவோம்? தமிழர்கள் பண்டிகைன்னு சொல்லுவோம். ஆனா இந்த அரசாங்கம் திராவிட பொங்கல், திராவிட பண்டிகை அப்படின்னு சொல்லுது. தென்னிந்திய முழுக்க திராவிடர்கள் அப்படின்னா கன்னட நாட்டுல திராவிட பண்டிகை கிடையாது, ஆந்திராவில் திராவிட பண்டிகை கிடையாது, கேரளாவில் திராவிட பண்டிகை கிடையாது. ஆனா தமிழகத்துல மட்டும் ஏன் திராவிட பண்டிகை? அவங்களும் திராவிடர்கள்னா அவங்க அதை ஏத்துக்கலையே. கர்நாடகாவில் போனா கன்னடர்கள் பண்டிகை, கேரளாவுக்கு போனா மலையாளி பண்டிகை. அப்ப தமிழகத்துல மட்டும் தமிழர்கள் பண்டிகை தானே இருக்கணும், திராவிட பண்டிகை. இது தப்பா தானே இருக்குது. தமிழர்களுடைய வரலாற்றை அழிப்பதற்கான ஒரு நிகழ்வா தானே இருக்குது. தமிழகத்துல இந்த விஷயம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்த ஒரு விஷயத்த தமிழ்நாடுங்கிற பெயரை நீக்கிட்டு அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சிருக்காங்க. கேட்டா 2012 இந்த பேர் இல்லைன்னு சொல்றாங்க. நான் ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். தமிழ்நாடுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க, தமிழ் மீது பற்று உள்ள நீங்க, அப்ப என்ன பண்ணிருக்கணும்? தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தானே திரும்ப வச்சிருக்கணும். ஏன் வைக்கல? இது மட்டும்தான் இப்படி மாத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு மருத்துவமனை, அரசு பள்ளி, அரசு கல்லூரி, அரசு தான் இருக்குது. தமிழ்நாடுங்கிற பெயருக்கும் தமிழ்நாடுங்கிற விஷயத்துக்கும் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்காடு போகக்கூடிய 20 கொண்டை ஊசி வளைவுகள்ல 8வது கொண்டை ஊசி வளைவுல தகடூர் அதியமான் அப்படிங்கிற ஒரு மன்னனுடைய பெயர் இருந்துச்சு. அந்த பெயரை என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ரோட சரி பண்றப்ப அந்த பெயரை நீக்கி இருக்காங்க. அதுக்கு பதிலாக புதுசா என்ன பேர் வச்சிருக்காங்க? தந்தை பெரியார் வளைவுன்னு அப்படின்னு புதுசா பேர் வச்சிருக்காங்க. இந்த பெயரை எதிர்த்து, இந்த பெயர் இங்க வைக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. ஏன் போராட்டம் பண்ணாங்கன்னா, இப்பேற்பட்ட ஒரு மன்னருடைய பெயர், கிட்டத்தட்ட சேர சோழ பாண்டியர்களுக்கு நிகரான ஒரு மன்னருடைய பெயரை நீக்கிட்டு இப்பேற்பட்டவருடைய பெயரை இங்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்தை திரும்ப எதிர்த்து பெரியார பின்பற்றக்கூடியவங்க திரும்ப போராட்டம் பண்ணாங்க. நெடுஞ்சாலைத்துறையினர் திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, தகடூர் அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சாங்க. இதுல என்ன நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, அந்த போட்டோ நான் போடுறேன். அந்த போட்டோல பாத்தீங்கன்னா மேல வந்து தந்தை பெரியார்னு பேர் இருக்கும். கீழே இந்த ரோட் சேஃப்டிக்காக டேர்னிங் பாயிண்ட்ல எல்லாம் அந்த லப்பர் வச்சிருப்பாங்க எல்லோ கலர்ல. அந்த லப்பருக்கு அந்த கேப்லாம் பாத்தீங்கன்னா தகடூர் அதியமான் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் இருந்திருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழர்களுடைய மன்னர்களுடைய வரலாற்றையும் பெருமைகளையும் நம்ம தெரிஞ்சுக்க கூடாது, அதை அழிக்கணுங்கிறதுக்காகவே இப்பேற்பட்ட தந்தை பெரியார்ங்கிற பெயரை வச்சுட்டு நம்மளுடைய வரலாற்றை அழிக்கக்கூடிய நிகழ்வா தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் தான் அந்த கேப்ல உள்ள பழைய பேர். அப்ப அந்த இடத்துல தகடூர் அதியமான்கிறவருடைய அரசருடைய பேர் தான் இருந்திருக்குது. இவங்க வேணும்னே தந்தை பெரியாருங்கிற பெயரை வைக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணம். தமிழர்கள் நம்ம தான் விழுத்திருக்கணும், நம்மளுடைய வரலாற்றை அழிப்பதற்காக அங்க பல பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெருமைகளையும் பண்பாடுகளையும், தமிழர் அப்படிங்கிற ஒரு பெருமையை நம்ம எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுடைய பெருமைகளையும் வரலாற்று ஆய்வுகளையும், நம்ம எல்லோருமே தமிழர்கள், என்னைக்குமே ஒருபோதும் திராவிடர்கள் ஆக மாட்டோம்.